ஹலோ மீட் மிஸ் மித்துன் நான் தான் மித்துன் ஸ்டால் சேனலுக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் பிபிடி எதுவும் பேச மாட்டார். சரி விட்டுடலாம், வேறு ஏதாச்சும் ட்ரால் பண்ணலாம், வேறு ஏதாச்சும் வீடியோஸ் எடுத்து போடலான்னு பார்த்தா அது பார்க்குறது வழக்கம் போகிற 4000 பேர் தான். சரி நம்ம அண்ணனோட டாப்பிக்கில் கையை வச்சா அப்படின்னா ஆப்போசிட்டில் பார்க்குறவங்களுக்கு ஃபன்னாக இருக்குது, நமக்கும் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளும் ஃபன்னாகவும் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்மளோட அண்ணனோட வழக்கம் போல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் என்னென்ன கருத்துக்கள் தான் சொல்கிறாரோ அதெல்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். நான் வந்து முழுக்க உங்களுக்கே தெரியாது ஒன்று நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் அண்ணனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டு, அவருக்கு நான் எவ்வளோ பெரிய ஃபேனுங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வீடியோவில் இந்த ஃபேனோட குமரல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. நம்ம டாக்டர் பிபிடி திவாகர் அவர்கள் என்னென்ன சொல்லி வச்சிருக்காரு, அந்த கியூட்டாண்ட் என்ன சொல்லி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாமா. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அதில் இன்னும் பங்கமாக சொல்லி வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம், அப்புறம் பொறுமையாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகலாமா நண்பர்களே? என்ன கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்தீங்க, 1 இயரில் ஒரு 11 மந்த் முன்னாடி. அப்போயும் நவீன உலக சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க, இப்போ அதை அப்படியே மறக்காம அப்படின்னு அவரு சிரிச்சாரா? இல்லை எனக்கு புரியல. 1 இயருக்கு முன்னாடியே உங்களை நவீன உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னவரோட வாயை இன்னும் வாய் பேசுது அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல. இன்னும் அவருக்கு வாய் கோணிக்கும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, மறுபடியும் வேறு அதை உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் எங்கள் அண்ணன் பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த பெருந்தன்மை அப்படிங்கிறது. இப்போது யாராச்சும் உங்களை நவீன உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதீங்க, நம்ம என்னங்க அதெல்லாம் மக்கள் அங்கீகரிக்கணுங்க, நீங்களாம் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு சங்கட குஸ்காவாக யோசிப்போம். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு உண்மையை சொன்னால், ஒரு ஃபேக்டர் சொன்னால் அதை அக்செப்ட் தானே பண்ணிக்கணும். அதனால் எங்கள் அண்ணன் அக்செப்ட் பண்ணிக்க. நவீன சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க, இப்பயும் மறக்காம இதெல்லாம் இந்த ஈன வெங்காயமெல்லாம் உங்களை கேட்கல, என்ன சொல்ல வரீங்க, இந்த சிரிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்கண்ணே. நீங்கள் சிரிங்கண்ணே, உங்கள் சிரிப்புக்கு தானே எல்லாம் அடிமையாக உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்ப்பா, இவ்வளவுனா பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு டாக்டராக இருந்துட்டு நம்ம இவங்ககிட்டலாம் பேச்சு வாங்கணும் தேவையான அப்பப்போ லேசா எங்கள் அண்ணனுக்கு மனசுக்குள்ளே வலிக்குது லேசா. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏன் இப்படி ஒரு டாக்டர் படிச்சிருக்காரு, இவ்வளோ பெரிய ஆளை அப்பப்போ லேசா மன கஷ்டம்லாம் இருக்குது எங்கள் அண்ணனுக்கு, அப்படி என்ன சொல்கிறீங்க எங்கள் அண்ணனை? இல்லை இப்படிக்கு என்ன குறைச்சல்னு கேட்குறேன். ஆள் பார்க்குற கொஞ்சம் குறைச்சலாக தான் இருப்பார், ஆனால் மற்றபடி என்ன குறைச்சல்னு நான் கேட்குறேன். நான் இதெல்லாம் சரியில்லை. நிறைய பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி கடைசி 2 மாசம் நீங்களே பார்த்துருப்பீங்க, பார்த்தோம் சோசியல் மீடியாவில் அவங்க தரம் இல்லாதவங்க, தரம்னா அவங்கள நான் வந்து தரம் தாழ்த்தி சொல்லலை, குணநலன்கள் அவங்க பண்பு இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும். குணநலன்கள் அவரோட பண்பு இதெல்லாம் கீழ்த்தரம், இப்படிலாம் வைக்காதீங்கண்ணே. உங்களை இலுமினாட்டி அப்படின்னு சொல்லி எப்ஸ்டீன் ஐலண்ட் கேஸ்ல எல்லாம் உங்க பேரை இழுத்து விட்டுருவாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆள்னே, அதுக்காக சொல்றேன் நான், ஒரு அக்கறையில் சொல்றேன் நான். அண்ணனோட குணநலங்கள் பண்பு இதெல்லாம் தரம் இல்லாதவங்க எல்லாம் ஏங்க இப்படி பேச, நம்மளும் அண்ணனை பற்றி பேசுகிறோமோ, நம்மளை தான் சொல்லணும் தரமில்லாத வாய்ப்பு இருக்குது. சரி போட்டு என்ன, நமக்கு அதான் நமக்கு ஃபன்னு தான். தரமில்லாத ஆட்களை அண்ணனை பற்றி தப்பாக பேசுகிறீங்களாமே, சரி இல்லையே. இவங்கெல்லாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவங்களாம் என்னை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இருக்கக்கூடிய தகுதிக்கு, என்னோட வளர்ச்சிக்கு, எனக்கு இருக்கக்கூடிய ரீச்சுக்கு இவங்கெல்லாம் அந்த மாதிரி அண்ணன் நம்மளெல்லாம் இலக்காரமாக பார்க்குறாரு. ஏன்னா அந்தளவுக்கு அண்ணன் ஒர்த்துங்க. நான்லாம் அண்ணனோட சப்போர்ட் தான். ஆமாம், பிக் பாஸ் போனதுலேயே அதிக பாப்புலாரிட்டி யாரு? நான் எனக்காக சொல்ல வேண்டாம், சொன்னா பெருமை பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், தேவையில்லாமல் அண்ணன் வந்து பெருமை பேசுறேன்னு சொல்கிறீங்களா? அவரே பாருங்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சல் காலாக இருக்குன்னு. ஆரிக்கா அவர் என்னங்க பெருமை பேசுகிறாரு? அவரை பற்றி அவர் சொல்கிறாரு, அவரை பற்றி பெருமைகள் மட்டும்தான் இருக்குது இந்த உலகத்தில். தப்பு அப்படின்னு ஒன்று எழுதி வச்சா அது அண்ணன்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனால் நல்லதுன்ட்டு ஏதாச்சும் ஒரு முக்கில் எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக ஒன்று இருந்துச்சுன்னா கூட அது அண்ணனுக்கு மட்டும்தான் சொந்தம் இருக்கு பேசுகிறாரு. அது என்ன உங்களுக்குலாம் அப்படி ஒன்று வலிக்குது? பாவங்க என்னங்க நீங்கள். 20 கண்டஸ்டன்ட் போயிருக்கோம், இன்க்ளூடிங் வைல்டு கார்டு. இருக்கிறதுல யாரு நல்லா பாப்புலரான ஒரு ஆளு? நான் கேட்கறேன்றதுக்காக சொல்ல வேணாம், நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்றேன். நீங்க கேட்கறீங்கிறதுக்காக சொல்லல. பிக் பாஸ்ல 20 பேர் போயிருக்காங்க, வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து யாரு பாப்புலரானாலும் நீங்க கிடையாதுண்ணே அப்படின்ட்டு சொல்லிடுவாங்கண்ணே. தேவையான நமக்கு புரியுது, நீங்கள் ஆப்போசிட்லேருந்தே வாயிலிருந்து இப்படி நம்ம போட்டு வாங்கலாம். அப்போ அவரே சொன்னார்னா அவரே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4 இடத்துல போய் ஃப்ளெக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சைக்காலஜிக்கலாக யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலுமே யார் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டால் ஒத்துக்கணும்ல. பிக் பாஸே அண்ணனால தான் ஓடிச்சு, விஜய் டிவி அண்ணனால தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, அரசியலே இங்கே அண்ணனால தான் உலகமே அண்ணன் உருண்டுக்கிட்டு இருக்குடா. அவரை போய் இப்படிலாம் சே இன்னும் சமுதாயமும் நீங்கள் விடுங்கண்ணே, நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் லூஸ் ஆட்டாக பேசுங்கண்ணே. உண்மை என்னால வைரலா இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து அவரோ என்னமோ அவரோட பாட்டு திறமையால பாடி அவர் பெரிய ஆளான மாதிரி. கானா வினோத் தாக்கப்பட்டாரா? மறுபடியும் அவரை பத்தி தான் பேசுறாரு எங்க அண்ணன். உள்ளுக்குள்ள பொறுக்க முடியல. 18 லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சுல, எப்படி கரிச்சு கொட்டுறது? அதனால நாங்க மறைமுகமா எங்களை புகழ்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்களை இறக்கி வச்சு பேசுவோம் நாங்க. அதுதான் டேலண்ட். டேலண்ட்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். கிருப 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 கிருபா 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 பைத்தியம் மாதிரி நான் பண்றேன்னு நினைக்காதீங்க. பைத்தியம் முடிச்சிருச்சு எனக்கெல்லாம். எங்க அண்ணன் ஃபேன் நான், அப்புறம் அப்படிதான் இருப்பேன் நான்.
உண்மையான விஷயம் ஆக்சுவலாக வந்து கானா வினோத் வந்து ஃபர்ஸ்ட் வாரத்தில் நாமினேட் பண்ண போனாங்க. அண்ணா திவாகரன், எனக்கு எல்லாமே புரியுது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது. நீங்கள் ஒரு பண்பானவர், அன்பானவர், வாழ்க்கையில் உயர்ந்தவர், சிறந்தவர், எல்லாத்தையும் தன் திறமைகளை பரப்பக்கூடியவர், எல்லாம் எனக்கு புரியுதுண்ணே. ஆனால் இந்த வாயை இப்படி வச்சுட்டு பேசுறீங்களா பண்ணு. கானா வினோத் வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும், கானா வினோத் இப்படி தான். அப்படி இந்த வாயை வச்சுட்டு பேசுறீங்களா, வாயில் பீடா போட்டுட்டு துப்ப முடியலாட்டுருக்கு இந்த ஆளுக்கே அப்படின்னு யாராச்சும் நினச்சிட போகிறாங்கண்ணே. எனக்கு புரியுது, அது ஒரு எலைட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்கள் வந்து ஒரு எலைட்டான ஒரு ஆள், நீங்கள் பேசுறதுல ரொம்ப ஒரு எலைட்டாக தான் பேசுவீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய எனக்கு புரியுதுண்ணே. அந்த வாயை அப்படி வைக்காதீங்கன்னா வாயில் வார்த்தை வர சொல்லி வாயில் வாந்தி எடுக்க வச்சுட்டு டென்ஷன் ஆகுது அப்படின்ட்டு எவனாச்சும் கமெண்ட் பண்ணீங்க கொன்று எங்கள் அண்ணனை பார்த்து கியூட்டாடிடா அவரு. அப்போ அவர் வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருக்காரு, கையெடுத்து கும்பிட்டாரு, நான் வந்து என் பிள்ளைய படிக்க வைக்கணும், எனக்கு வெளியே ரசிகர்லாம் கிடையாது, என்னை நாமினேட் பண்ணீங்கன்னா நான் போயிடுவேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ பிக் பாஸ்க்குள்ளே காட்டப்படாத சில விஷயங்கள் இருக்கும், உள்ளுக்குள்ள நடந்ததெல்லாம் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கும். நமக்கு என்ன கார்ட்டூன் முடிவு பண்ணிட்டாங்களோ அதை மட்டும் தான் காட்டுவாங்க. அப்போ கானா வினோத் அவர்கள் வந்து சூப்பர் டீலக்ஸில் இருக்கும்போது தயவு செஞ்சு நாமினேட்லாம் பண்ணிடாதீங்க, என் பிள்ளை படிப்புக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு மனுஷனோட இயலாமை. ஜென்ரலாகவே ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷன் கையேந்த கூடாது, உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அவனுக்கு சுயமரியாதை, தன்மானம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஒரு மேன் பிரேக் ஆகி எங்கே இன்னொருத்தங்கிட்ட கையேந்தி நிற்க முடியும் அப்படின்னா அவனோட குடும்பத்துக்காக மட்டும்தான். இப்போ என்னாலே எனக்காக அப்படின்னு யோசிச்சா நான்லாம் யார்கிட்டையும் நான் 3 வேளை சோறு இல்லையா செத்தாலும் பரவாயில்லன்னு சுற்றிட்டு இருப்பேன், தவிர்த்து போய் நிற்க. பட் எனக்கு குடும்பத்துக்கா பிச்சை எடுக்கிற கூட ரெடி. குடும்பம் கம்ஸ் ஃபர்ஸ்ட், ப்ரியாரிட்டி அதுதான். அப்படிங்க முக்காவாசி மேன் எனக்கு ஆம்பளைங்கன்னா ஐ கேன் ரிலேட். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட உள்ளுக்குள்ளே நடந்திருக்கு. அதை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப பேஸான ஒரு விஷயம். ரொம்ப அது ஒரு நாகரிகம், அது ஒரு அதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தரோட தன்மை சுயமரியாதையை நம்ம இறக்கி விடுற மாதிரியான பேச்சுகள் இருக்கக்கூடாது. ஆனால் எங்கன்னா அதை பேசுவார். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் தரம் ஒரு தரம் இல்லாத, ஒரு குவாலிட்டி இல்லாத மனிதர்கள். எங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டி இருக்குது, அவ்வளோ திறமை இருக்குது, தரம் இருக்குது. அவருக்கு 18 லட்ச ரூபா கிடைக்கல. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்கள எப்படிலாம் காலை வாரி விடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பண்ண தான் செய்வோம். எங்களுக்கு திறமை இருக்குதுங்க. நாங்கள் மன்மத குஞ்சுங்க. நாங்கள் கண்டதும் பேசுவோம். நாங்கள் மற்றவங்களை பற்றி மற்றவங்களை நாங்கள் கேவலமாக பேசுவோம். எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் பேசுங்க தலைவா, நீ வா இருக்குது உங்களுக்கு. வண்டலூர் ஜூ ஆட்டம் பெருசா பேசுங்க தலைவா. ஓகேங்களா? அதனால நான் நாமினேஷன் வரல, நான் வந்து கஷ்டமான சூழ்நிலையில வந்திருக்கேன், கையெடுத்து உண்மை அதுதான். புரியுதா இல்லையா? இப்படி ட்ரெயினில் போனீங்கன்னா காசாச்சு பார்க்கல சொல்கிறேன் நான். உண்மை அதுதான் அப்படின்ட்டு அந்த அடிச்சு இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அங்கே கொசு கடிக்குது, அவர் கொசு அடிக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. உண்மையை அடித்து பேசுகிறாரு, அடித்து உடைக்கிறாரா உண்மையை சமூகத்துக்கு மது. புரியுதா உங்களுக்குலாம்? கானா வினோத் அண்ணா வந்து எவ்வளோ மோசமான மனிதருங்கிறது இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோங்க. அவர் திறமையால் வரல, அவர் கவுண்டர்ஸ்னால அவர் வளரல, அவர் டிசர்விங்கன்னா 18 லட்ச ரூபா எடுக்கல, அவர் டைட்டில் டிசர்வ் பண்ணியே 18 லட்சம் எடுக்க நம்மளாம் மனசு குமரிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 18 லட்ச ரூபா கிடைக்கிறக்கே அவரெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறது எங்கள் அண்ணனோட கருத்து. ஏன்னா ஹீஸ் அ டேலண்டட் குடோனுங்க. நல்லதுன்னு எழுதி வச்சாலே எங்கள் அண்ணனோட வயிற்றுக்குள்ள அது உருண்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வாரம் நாமினேஷன்ல இருந்தப்ப லட்ச ஓட்ட தொட்டது நான் தான். அன்அஃபிஷியல் ஓரளவு அஃபிஷியலோட ஒத்து போகுது. ஓகேங்களா? அன்அஃபிஷியல் ஓரளவு அஃபிஷியல் ஒத்து ஒரு லட்சம் ஓட்டு தொட்டது நான் தான். நீங்கள் தொட்டு பாருங்க, தடவி பாருங்க, எங்களுக்கு அந்த கருமம்லாம் தேவை இல்லை. அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்கள் ரொம்ப டாப்பில் தான் இருந்தீங்க ஓட்டிங்கில். மக்கள்லாம் வந்து உங்களை பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு எப்பயுமே ஃபேக்ட்டு ரியாலிட்டியை விட கேலி கிண்டல் பிடிக்கும். ஏன்னா மக்கள் எல்லாருமே நம்ம ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போலாம் சீரியஸாக ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு எடுத்தால் கூட என்னடா படம் போர் அடிக்குதே. ஏன்னா நம்மளுக்கு ரியாலிட்டி வேண்டாம். ஆல்ரெடி அவன் அனுபவிக்கிறது தான் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் வேறு ஃபார்மில். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு எடுத்துக்கோங்க. ஒன் ஆஃப் த ஆகச்சிறந்த மூவி நான் பார்த்ததுலே. அதே மாதிரி கடைசி விவசாயி. ஆனால் அதெல்லாம் ஏன் ஹிட் ஆக முடியல அப்படின்னா மக்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட் தான். அப்போ அதுக்கு தான் மக்கள் இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பேஸ் லைன் ஆஃப் ஃபிலாசபி, சைக்காலஜி எப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் அண்ணனுக்கு அப்படி இல்லைங்க. அவர் திறமைக்காக ஓட்டு போட்டாங்க. பார்க்குறக்கு சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கார், சட்டையெல்லாம் கழட்ட நல்லா கட்டுமஸ்தாக இருக்கார், ஒரு தமிழ் குடி, ஒரு மதுரை நட்டை, ஒரு கெத்து, அப்படியே அண்ணன் அப்படி இருக்கார். அப்படியே மன்மத குஞ்ச ஒரு மனசில் அவரை பொறுத்த வரைக்கும். அதனால எங்கள் அண்ணன் அப்படி தான் பேசுவார். என்னங்கிறேன், கேளுங்கிறேன், எல்லாம் கேட்டுதான் ஆகணும், வழி இல்லைங்கிறேன். தெரிஞ்சு நான் ஒரே ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். 20 பேரில் கொஞ்சம் ஓரளவு ஃபெமிலியரான ஆள்னா நீங்களே சொல்லுங்கள். கொஞ்சம் ஃபேன்ஸ் அதிகமாக இருந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ஆள் நீங்களே சொல்லுங்கம்மா. நான் போன டைமே இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆப்போசிட்டில் ஆங்கராக இருக்கிற நீங்கள் சொல்லலை. ஆனால் என் மனசுக்குள்ளே அது பொறுக்கல. நான் விடமாட்டேன். உன் வாயிலிருந்து திவாகர் தான் மன்மத குஞ்சின் மில்க் பண்ணுற வரைக்கும் நான் விடமாட்டேன். அதனால மறுபடியும் இந்த சுச்சுவேஷனில் உன்னை போட்டே ஆவேன். நீ வாயை திறந்து திவாகர்னு சொல்லணும் அப்படின்னு ஆங்கரை போட்டு எங்கள் அண்ணன் அடிக்கிறாரு. எங்கள் அண்ணனுக்கு அந்த திறமை இருக்குதுங்க.
ஏன்னா உண்மையாலுமே அவர் மன்மத குஞ்சு தாங்க, பேர்லையாச்சும் குஞ்சு இருக்கட்டும், இது மன்மதம் இருக்கட்டும் தான். சாரி இப்போ பேசுங்கண்ணே, நீங்கள் பேசுங்கண்ணே, அவர் பேசுங்கண்ணே. 2K கிட்ஸ் அதிகமாக கவர் பண்ணது யாரு? 2K கிட்ஸ் அதிகமாக கவர் பண்ணது யாரு? பெரிய இவர் அப்புறம் அண்டர் கவர் ஆப்ரேஷன் துரந்தர் தான் இவர் கவர் பண்ணி கிழிச்சிட்டார், எல்லாத்தையும் கவர் பண்ணி தமிழ்நாடு அரசு கிட்ட போட்டு கொடுத்து பேர் வாங்கிட்டார். பெரிய சொல்கிறேன், கவர் பண்ணுறாருங்க அண்டர் கவர் ஆப்ரேஷனுங்க அண்ணனுக்கு. அண்டரில் ஆப்ரேஷன் தான், பட் அண்ணனும் ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் ஏஜென்ட்டுங்க. நிறைய பேர் இருந்தாங்க அதுல வந்து இப்போ நம்ம பார்வதியை சொல்லலாம். அவங்க வந்து இது 2வது டைம் வந்து திவாகரனை வந்து ஆங்கர் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறாரு. ஆனால் ஆங்கர் வந்து ஒரு பாலியில் இங்கே பாரு, எனக்கு சோறு போடுறது என் பொழப்பு தான், என் ஓனர் கூப்பிட்டு உன இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டாரு, அதுக்கவசரம் தான் நான் வந்து இந்த புகழ்ச்சி பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்கேன், என்னை மறுபடியும் இந்த கொஸ்டின் கேட்டு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத அப்படிங்கிறதுல ஆங்கர் வந்து தெளிவாக இருக்கார். மறுபடியும் சொல்கிறாரு பாருங்க, சொல்லலாம் உங்கள் அளவுக்கு ஃபேமஸ்னால் பார்வதியை சொல்லலாம், அரோராவை சொல்லலாம் அப்படின்னு ஆங்கர் சொல்கிறாரு. உள்ளுக்குள்ளே ஏற்றுக்க முடியல எங்கள் அண்ணனால். ஏன்னா அவர் திறமை குடோனுங்க. அவர் ஆப்போசிட்லேயே உட்காந்து அவரே இந்த கேள்வி கேட்கும்போது அவர் பேரை நீங்கள் சொல்லனா அவர் மூஞ்சில் சாணி அடிச்ச மாதிரி இருக்காதா? பார்க்குற கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, ஆனால் மறுபடியும் எடுத்து அப்படின மாதிரி இருக்காதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க ஆங்கர்? அவங்க இப்படிதான் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் வந்து உருவாச்சு. எல்லாம் என்னங்க கியூட்டுங்க எங்கள் அண்ணன், ஃப்ரெண்ட்ஸ் புல்டாக் மாதிரி தலை நிற்காதுங்க எங்கள் அண்ணனுக்கு, ஆட்டிக்கிட்டே தான் இருப்பார் அவர். அவர் மண்டை முதற்கொண்டு ஆடுறதில் தமிழ்நாடு மக்கள் ரசிக்கிறாங்கல்ல, அவர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் சபரி வந்தாரு, அரோரா சபரி, அரோரா, கமருதீன், வினோத் இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க இவங்க எல்லாருக்குமே ஓட்ஸ் இல்லையம்மா, ஓட்டு வாய்ஸை மட்டும் மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்கழி மாசத்துல தவக்கல கத்துற மாதிரி பொம்பளை தட்ட அப்படிதான் இருக்கும் அண்ணனோட வாய் அசைவெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் சொல்கிறேன், பட் அவர் வாய்ஸ்லாம் மியூட் பண்ணாமல் நீங்கள் அவரோட வாய்ஸை வச்சு கேட்டீங்க அப்படின்னா அவர் ஏன் அவருக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறாருங்கிறது உங்களுக்கு புரியுங்க. திறமை குடோனுங்க, கண்டதையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு வைக்கலாம். அம்மா பெரிய குடோன் அது, திறமைக்கு சொல்கிறேன் நான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் தானே டாப்லேயே வந்துகிட்டு இருந்தேன். பிக் பாஸ் முடிஞ்சு சபரி இன்டர்வியூ இருக்கட்டும், திவ்யா இன்டர்வியூ இருக்கட்டும், கானா பிக் பாஸ் முடிஞ்சுது, சபரி இன்டர்வியூ ஆகிட்டு, திவ்யா இன்டர்வியூ ஆகிட்டு, கானா வருது, அப்படியே பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே தான் எங்கள் அண்ணன் பேசுவார். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு திறமை இருக்குது, ஆடிட்டு பேசுவார், பேசும்போது ஆடுவார், பாட சொன்னால் பேசுவார், பேச சொன்னால் பாடுவார், புகழ்ச்சி பாடுவார், என்ன சொன்னாலும் அதுக்கு மாற்றி தான் ஏதோ ஒன்று பண்ணுவார் கன்றாவதி. ஆனால் திறமைங்க குடோன். புரியுதா இல்லையாடா உங்களுக்குலாம்? இனிமேல் எங்கள் அண்ணனை எவனாச்சும் பாச பாடினீங்கன்னு டேன்ஸ் எங்கள் அண்ணனை அடிக்கணும், நாங்கள் மட்டும்தான் அடிக்கணும். ஆனா இவங்களை பத்தி பேசவே இல்லை. அவங்களுக்கு கண்டென்ட்டே நான் தான். தனிப்பட்ட முறையில் அவங்க இன்டர்வியூ போட்டா ரொம்ப பெருசா போகாது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அவங்க இன்டர்வியூ போட்டா பெருசா போகாது. ஏன்னா அவங்க இன்டர்வியூ கொடுத்து ஃபேமஸ் ஆனவங்க இல்லைண்ணே. நீங்க தானே இன்டர்வியூ கல்ச்சர்ல ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க சீரியல் கல்ச்சர்ல ஃபேமஸ் ஆனவங்க. ஃபெமினிசம்னு ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட் சுத்திக்கிட்டு இருக்குது, அது மூலமா ஃபேமஸ் ஆச்சு. அது ஒரு அது வேற விஷயம், அதை விட்டுருவோம். இந்த மாதிரிலாம் அவங்க ஃபேமஸ் ஆவாங்க. அவங்க ஃபேமஸ் தான். நீங்க இன்டர்வியூ கொடுத்து ஃபேமஸ் ஆனீங்க, அதனால தான் மறுபடியும் உங்க இன்டர்வியூ பார்க்குறாங்க அப்படின்னா ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை. ஒன்று சொல்கிறேன், எங்கள் அண்ணன் குடோன், டேலண்ட்டு குடோன். புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நம்ம தான் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அதிக 2K கிட்ஸை கவர்ந்து இழுத்தது நம்ம தாமா. பிடிச்சி இழுத்துட்டிங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கு. எதுக்கு கவர்ந்து இல்லை? அண்டர் கவர் ஆப்ரேஷன் தான். அவர் 2K கிட்ஸ்லாம் கவர்ந்து இழுத்துட்டாரு, 90s கிட்ஸை கவர்ந்து இழுத்துட்டாரு, ஏன் 60s 50s கிட்ஸ் ஜீசஸே ஃப்ரெண்டுங்க அவருக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது உங்களுக்குலாம்? நீ பேசுங்கண்ணா, நீங்கள் பேசுங்க. கானா வினோத்துக்கும் சுயமா வந்து ஒரு திறமையால வரவே கிடையாது. ஓகேவா? கண்ணு என்ன மாதிரி ஒரு பெரிய படிப்பு படிச்சவங்கள நான் திமிருக்காக சொல்ல வரல. திமிருக்காக சொல்ல வரல. ஆப்போசிட்ல திமிருக்காக சொல்றேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருமோ? சரி, திமிருக்காக சொல்லேங்கிறத நம்மளே ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். நாளைக்கு திமிருக்காக தான் நீ சொன்ன அப்படின்னு சொன்னா நான் யதார்த்தமா இருக்கேன் கண்ணு, அப்போ அதனால தான் கண்ணு நான் திமிருக்காக சொல்ல வரலன்னு நான் சொல்லிட்டேன் கண்ணுன்னு அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம்ல. நல்ல மைண்டு கேம் விளையாட வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட. எங்க அண்ணன் மைண்டு கேம் விளையாடுற அளவுக்கு மைண்டு கேம்ல மாஸ்டர் அவரு. செஸ் எல்லாம் விளாட கொடுத்தீங்க அப்படின்னா இதான் ராணியான்னு ராணியை தூக்கிட்டு ஓடிடுவார், அது வேற விஷயம். ஆனால் மைண்ட் கேம்னா ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டரை கொண்டு வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும், நான் யாரையும் குறை சொல்லல சொல்லும், கானா வினோத் அவரோட வாழ்க்கை முறை வேற. எங்க வராருன்னு அண்ணன் எங்க வராருன்னு உங்களுக்குலாம் புரியுதா? நான் சொன்னா நான் அதை சொல்லவே இல்லைன்ட்டு எங்க அண்ணன் ஜாதிப்பாரு. ஆனா வாழ்க்கை முறை வேற. அவர் எங்க வராருன்னு புரியுதா? அங்கே வர்றப்ப எம்டியாக வந்திருக்காரு. நான் நிறைய சாதிச்சுட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா எம்டி வெசல் தான் ஒருத்தங்க இருந்தால் தான் எந்த விஷயத்துக்கும் அடாப்ட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்குள்ள தண்ணி ஊற்றுனா அதை நிறைஞ்சு வழியாது. கொஞ்சம் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணிக்க முடியும், வாழ்க்கையில் கற்றுக்க முடியும். அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆளானாலும், எவ்வளோ ஃபேம் கிடைச்சாலும், எவ்வளோ காசு வந்தாலும் எம்டி வெசலாக இருக்கிறதுல தப்பு கிடையாது. எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ் அப்படி இப்படிங்கிறதுலாம் அது வேறு மாதிரியான ஒரு ஃபிலாசபி. ஆனால்
சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் எம்டியாக இருக்கிறது தான் நல்லது. சுற்றி இருக்கக்கூடிய இன்புட்ஸ் எடுத்துக்க முடியும். நம்ம தனி உலகத்துக்கு போயிட்டோன்னு வைங்க, நிறைய குடம் தழும்பாதரா, எனக்குலாம் நரம்பு இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிறது நரம்பி இருக்கிறது மட்டும் தான் நமக்குள்ளேயே இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே கொசு முட்டை போட்டு ஈவா முட்டை எல்லாம் நாஸ்தியாகி நாரி போய் தண்ணி கெட்டு போயிடும். அதனால தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்க நரம்பி வலிய உள்ள ரீஃபில் ஆனால் தான் கொஞ்சம் ப்ரிடாமினண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். மனுஷனாக இருக்க முடியும். முதல்ல எங்கள் அண்ணன் மனுஷனே இல்லை, அது வேறு விஷயம். எங்கன்னா தெய்வ பெருவின்னு சொல்ல வந்தேன்டா, உடனே சிரிக்கிறது. எங்கள் அண்ணன் மனுஷனே இல்லைடா, எங்கன்னா அதுக்கும் மேலே அப்படி சொல்ல வந்தேன். திருப்பி மருத்துவத்திலையும் சாதிச்சிருக்கேன். எல்லா பக்கம் இதாகி 5 படங்கள் நடிச்சு இன்னும் பெரிய லெவலில் ஒரு ஸ்டாராக வர்றதுக்கு நம்ம ரீச் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பெரிய நெபுலாங்க இவர், பெரிய ஸ்டார் தான் இவர். இவர் வந்து ஒரு மூன் வந்து எர்த்தோட நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த எர்த்துக்கே ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னா இவர் தான். மூணுக்கும் இவருக்கும் சண்டையே வரும், நான் தான் எர்த்தில் வந்து மிகப்பெரிய ஸ்டார்ன்ட்டு. அந்தளவுக்கு பெரிய ஸ்டார்னா என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு புகழ்ச்சி புகழாரம்லாம் இருக்கும்போது சனி பகவானே எங்கள் அண்ணனை பார்த்தா சனியை வந்துட்டான்டா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஓடுறாரு. இல்லை சொல்கிறேன், சனி பகவானாலே பிடிக்க முடியாத ஒரு 7.5 சனி எங்கள் அண்ணன். அது பெருமை தானேங்க எங்களுக்கு. கருமை என்ன இவ்வளோ கேவலமாக சிரிக்கிறேன், அது எனக்கு பெருமை தான் சொல்ல வந்தேன் நான். அப்போ என்னோட பேச்செல்லாம் மெச்சூராக இருக்குது. இத்தனைக்கு கானா உனத்து எப்போ இருந்து பாடிக்கிட்டு இருக்காரு சொல்லும். நான் ரொம்ப சின்ன பையன் அவரை விட. ஓகே, ஐயோ அண்ணன் நான் டென்ஷன்லாம் ஆகலை. அண்ணன் சின்ன பையன் தானுங்க. அவர் பார்க்க இப்போ கூட பாருங்க, மீச தாடியில் இல்லாமல் எப்படி இருக்காரு. இவர் எவ்வளோ ஒரு அழகா 8வது படிக்கிற ஆமக்குட்டி மாதிரி க்யூட்டுங்க அவரு. 8வது பையங்க அவர், சின்ன பையங்க. டேய் திவாகர் அப்படின்னு இல்லை உரிமையாக கூப்பிடலாம், ஏன்னா சின்ன பையங்க அவர். இப்போ நானே 95 அப்படின்னா எங்கள் அண்ணன் 2005ங்க, 2005 இப்போ அவனை இப்போ நான் உரிமையாக வாடா போடன்னு கூப்பிடுறேன். நீ பேசுடா குட்டி க்யூட்டாண்டி நல்லா குட்டி தர்பீஸே பேசுறாங்க அடிங்க பேசுங்க கிச்சு 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 கிச்சுக்கு சதக்கு. அவனுக்கு ரொம்ப சீனியர், கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பாட்டு பாட்டோம்னா அப்போ நான் வேலை பார்த்தேன்னாரு. அப்போலாம் நான் ஸ்கூல்ல படிச்சுட்டேன். ஐயா காது பாருங்க, காது இருக்குதுல்ல, காது சதக்குன்ட்டு மெஷின் கிசின் வைக்காம கையை வச்சு அழுத்தி குத்துன காது. இதெல்லாம் நான் ரொம்ப சின்ன, அவர் ரொம்ப சீன். அவர் பாட்டு பாடும்போது எங்கன்னா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாராமா. ஸ்கூலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கேளுங்க, காமலீலா வினோதம் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த பாட்டு கேட்டு வளர்ந்த ஒரு மன்மத குஞ்சிட எங்கள் அண்ணன். பெருமை பேச வந்த நானெலாம், எங்கள் அண்ணன் நானாவது விட்டு கொடுக்குறதாவது. பேசுங்கண்ணே, நீங்கள் பேசுங்க. நான் ஒரு இடமா கேமராவில் போய் நடிக்க போனேன். பின்னாடி நின்று கிண்டல் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்களா? நீ நினச்சி பாருங்கண்ணே, எனக்கு திருப்பி கிண்டல் பண்ணாமல் கிடையாது, எனக்கு திருப்பி போய் அவர் பண்ணதுக்கு அடிக்க தெரியாமல் கிடையாது. நான் படிச்சிருக்க படிப்புக்கு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், ஒரு டாக்டர், தயவு செஞ்சு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எனக்கு புரியவே இல்லை, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டர்னா ஏன் கோவப்படக்கூடாதா, அடிக்கக்கூடாதா? இல்லை எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ டாக்டர்லாம் பார்த்தா என்ன மலுமட்டியாட்டு இருக்குதா? இப்போ டாக்டர் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு ரோட்டில், சம்மந்தமே இல்லை, மொத்தம் குடிச்சிட்டு வந்து வண்டியை வந்து அவர் கார் மேலே விட்டுட்டான். நான் டாக்டர், நீங்கள் என் பம்பரில் அடிச்சிருக்கேன், கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி தந்தீங்கன்னா உங்கள் கிட்டலாம் நான் இறங்கி வந்து சண்டைக்கு வர மாட்டேன் அப்படின்னு நான் போவாங்க. முதல்ல எல்லாம் மனுஷனாக இருங்கடா டேய். அப்புறமே இல்லை சாரி, ரொம்ப பொதுவாக சொல்கிறேன் இந்த கருத்தை, நிறைய பேருக்கு சொல்கிறேன் நான், எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான். முதல்ல மனுஷனாக இருங்க என்ன. அதுக்கப்புறம் நீ அந்த பொசிஷனில் இருக்கேன், அந்த பொசிஷனில் இருக்கேன், என்கிட்ட இம்புட்டு காசு இருக்குது, எனக்கு இங்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, அதெல்லாம் அந்த சொத்தும் காசும் அதுதான் நமக்கு அவசரம் பேசணுமே தவிர்த்து நம்மளே வசப்பாடிட்டு இருக்கக்கூடாது. எனக்கிட்ட அவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ, நான் இவ்வளோ பெரிய ஆள் நான். அதெல்லாம் சமுதாயம் நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்டை கிரியேட் பண்ணுவே தவிர்த்து நம்மளாக போய் ரெஸ்பெக்ட் பிச்சை எடுக்க கூடாது 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 கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்காங்க, ஒரு பெரிய படிப்பு படித்தவங்க அவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஈக்குவலாக என்னால் பேச முடியல. அப்படியே 1-2 வார்த்தைகள் தான் நம்ம அப்படியே 1-2 வார்த்தைகள் தான் நம்ம பேசுகிறோம். அது ஏன்னா இப்போ கானா வினோத் ஒரு 8வது தான் படிச்சிருக்காருன்னு வைங்க, நான் டாக்டர் வரைக்கும் படிச்சிருக்கேன், ஆனால் நானும் ஒரு 8வது வரைக்கும் படிச்சிருக்கோம்ல, அந்த 8வது வரைக்கும் நான் அவரை மதித்து பேசுவேன். அதுக்கு மேலே தான் அவர் படிக்கல இல்லை, நான் ஏன் அவர்கிட்ட பேசினேன். இப்போ படிக்காதவங்களாம் பார்த்தா உனக்கு மனசுனவே தெரியலையாக்கு அப்படின்னு யாராச்சும் கேட்பாங்கண்ணே, நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் தெரியல, நான் படிச்சிருக்கேன், நான் தான் வந்து படித்த முட்டாள் அப்படின்னு நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுங்க. நம்பர் 1 அப்படிங்கிற அப்படி பேசுங்கண்ணே. நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுறதுலாம் புகழ்ச்சியே இல்லை. எங்கள் அண்ணங்கிட்ட இருக்குது பேசுகிறாரா, பேசிட்டோம், பேசுங்க, வா இருக்குது பேசுவீங்க, பேசுங்க. பேசணும். தகுதி தராதரன்றது அவங்களை கீழ்த்தரமாக பேசுறதுல சொல்லலாம். நம்ம படித்து ஒரு பொசிஷனில் இருக்கோம். எனக்குன்னு இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இப்போ சரி ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்துருச்சு புகழ்ச்சி பாடுறதுக்கு. அடுத்த பாயிண்ட்டுக்கு பேசுவோம். அது பேசுறதுக்குள்ள மூச்சு முட்டி செத்துறாதீங்கன்னா, நல்லா மூச்சு பயிற்சிலாம் பண்ணிட்டு பொறுமையாக மூச்சு வாங்கிட்டு பெருமை பேசுங்கன்னு தான் சொல்கிறோம். பெருமை பேசுகிற அந்த ஆர்வத்தில் மூச்சே விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதுதான் பக்குன்னு இருக்குது. காலங்காலத்தில் எழுந்திரிச்சு பிராணாயமெல்லாம் பண்ணுறாரு எங்கள் அண்ணன் பெருமை பேசுறதுக்காகவே. எவனாச்சும் வாழ்க்கையில் உடம்பு உறுப்புன்னு பிராணாயமம் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க, எவனாச்சும் பெருமை பேசுறதுக்கு பிராணாயமம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த திறமை எங்கள் அண்ணன் கிட்ட இருக்குது, எங்கள் அண்ணன் பேசுகிறாரு. நீங்கள் பேசுங்கண்ணே. இருப்பாங்க, இன்ஸ்பெக்டராக இருப்பார், எஸ்பியாக இருப்பார், எங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க.
ஓகேங்களா? ஒரு பெரிய எங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு டாக்டர்னு. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் டாக்டர் நான் உண்மையாலுமே சொல்லிட்டாங்க, எனக்கும் தான் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் பேஷண்ட்டாக தான் பார்ப்பாங்க. பேஷண்ட் என்ன பதவியில் இருக்காங்க, அடேங்கப்பா இவர் எஸ்பியா, இவரே நமக்காக வெயிட் பண்ணுறாரு இருக்கும், அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அது பேசிக் கர்ட்டசி. ஆகா எஸ்பி வாங்க சார் உட்காருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, அவ்வளோதான். அவரும் பேஷண்ட்டு தான், அவர் பேஷண்ட்டாக தான் வந்திருக்காரு, எஸ்பியாக வரல உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு டாக்டர் சொல்லலாமா, வாயை திறந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா, எஸ்பி கலெக்டர் ஆஃப் ஜுடிஷியல் ஜட்ஜெல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்கம்மா. நான் பெருமைக்காக சொல்லலை, என்ன பண்ணுறது, எனக்காக வெயிட் பண்ணி என் ட்ரீட்மெண்ட்டுக்காக டென்ஷன் ஆகுது எனக்கு, காட்டவும் முடியல மெல்லவும் முடியல. ஜட்ஜை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. அந்த அம்மா நான் ஜட்ஜம்மா சொல்ல, ஜட்ஜு அம்மா தானே, ஜட்ஜு ஏலியன் கிடையாது, ஜட்ஜு ஜிர்ஜுன்ட்டு. ஏய் என்ன வெயிலுக்கு ஏதாச்சும் தர்பீஸ் பழம் வாங்கிட்டு வாங்கடா, குத்தி என் கோவத்தை அங்கேயாச்சும் தீர்த்துக்கிறேன்டா நான். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அவங்க போஸ்ட்லாம் எனக்கே தெரியும். முதல்ல அவங்க வீட்டில் ஜேஎம் போட்டிருந்தாங்க, ஜுடிஷியல் அதெல்லாம் சும்மா நினைச்சேன். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜுனே தெரிய மாட்டேங்குது, ஜேஎம்னு போட்டிருந்தாங்களா. இவர் என்ன நினச்சி ஜொர்த்தாலையா முட்டாத அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா ஜேஎம்னா? அப்போ என்னங்க ஜேஎம்னா நீங்கள் ஜுடிஷியல் தெரியாது. அப்புறம் தான் தெரியுது, ஆஹா இவங்க கோர்ட்டில் ஜட்ஜ். அவங்களாம் போகிறப்ப டாக்டர் சார் கையெடுத்து டாக்டர் சார் ஐயோ வந்துட்டான்டா இவன், ஐயோ அப்பா வேற டாக்டரை கூட்டுவாங்கடா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க. இவன் வந்தாலே கை காலம் தொட சொன்னால் கால் கிட்டலாம் போய் ஸ்ப்ரே பண்ணுவான், நட்டி பறக்குன்னு சொல்லி சாரி எச்சி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும், தேவையில்ல வேலை அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க. நல்லா பார்த்தீங்களா இல்லையானே அப்படின்லாம் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும்னே. கவலையே படாதீங்க, நீங்கள் பட மாட்டேங்கிறீங்க கவலை, அதுதானே எங்களுக்கு கவலை, அது வேறு விஷயம். சொல்கிறேன் நான்லாம் எங்கள் அண்ணன் சப்போர்ட்டு தான், வேறு நெஞ்செரிச்சலில் சொல்கிறேன், வயிற்றுச்சல் இல்லை நெஞ்செரிச்சலில் சொல்கிறேன். நான் எங்கள் அண்ணன் சப்போர்ட்டு தான். நான்லாம் அண்ணே ஹெட்செட்லாம் கழுந்து விழுந்துருச்சுண்ணே போடுறாங்க. நான் இப்படிலாம் ஒரு பேரும் புகழும் வாங்கிக்கிட்டு இவங்க கிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு தலையெழுத்தா சொல்லும். அப்போ மூடிக்கிட்டு மதுரையில் வீட்டில் உட்கார வேண்டியதானே செல்லம். எதுக்கு செல்லம் பிக் பாஸ்க்குலாம் வந்து தேவையில்லாத வேலையை பார்க்குற செல்லம். டிங்கு 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 டிங்குன்னு என்ன எல்லாம் விழுகுது, எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கேன் நான். டிங்கு 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 டிங்குன்னு மணி டான்ஸ் ஆட வேண்டியது மணக்குதுடா. நான் ஒரு டாக்டருங்கிறனால சொல்கிறேன்டா, ஆஹா கார்டமன் ஃப்ளேவர் வருதுடா, மணக்குதுடா அப்படிலாம் எங்கள் அண்ணன் பேசுவார். அப்புறம் அதெல்லாம் எவனாச்சும் கமெண்ட் பண்ணான்னா தகுதியில்லாமல் கமெண்ட் பண்ணுறான் பாரு, நம்மளை வசப்பாடுவார். என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டியது தான், கேட்டு தொலை வேண்டியது தான். அண்ணா நீங்கள் பேசுங்கண்ணே. ஐயோ என்னென்னமோ வருது அண்ணே, பேசுங்கண்ணே. பிக் பாஸ் ஹவுஸில் போகிறோம்னு ஒரு காரணத்துக்காக ஓகேங்களா, மருத்துவத்துறைன்றது புனிதமான தொழில், நீங்கள் என்ன வேணுமான்னு இருக்கலாம் சொல்லலாம். மருத்துவ தொழிலுங்கிறது புனிதமான தொழில். நாங்கள் மருத்துவ தொழிலை மதிக்கிறோம், மருத்துவ தொழிலில் டாக்டர்ஸை மதிக்கிறோம், நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், வி ஹேவ் லவ் ஃபார் தெம். அதே டாக்டர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து கண்டதையும் பண்ணாரோ பண்ணலாமல் சும்மா இருந்தாலோ கருத்து சொல்கிறதுக்கு எல்லா மக்களுக்கும் தகுதி இருக்குது. ஒன்ஸ் இட் இஸ் கெப்ட் இன் த பப்ளிக் ஃபோரம் எவ்ரி ஒன் கேன் கருத்து சொல்கிறது யாருக்கும் இல்லையா? படித்தவன் தான் கருத்து சொல்லணுமா? டாக்டர் ஒரு டாக்டரை பார்த்து தான் கருத்து சொல்லணுமா? ஏன் சாமானியன்லாம் டாக்டர் பார்த்து கருத்து சொல்லக்கூடாதா? ஏன் டாக்டராக இருந்தால் எவன் கருத்து சொல்ல போகிறான்? டாக்டர் தான் பிக் பாஸ்க்குள்ளே வந்துக்கிட்டு டிங்கி டிங்கி டிங் டிங்கி டிங்கி டிங் அப்படின்னு மானிடாஸ்லாம் யாருங்க கருத்து சொல்லாமல் சுற்றுவேன்? என்னங்க பேசுகிறீங்க? டாக்டர்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஆட்களை இப்போ கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொன்னார், அவரோட ஆக்சுவலாக அவரோட பர்சனலை பற்றி சொல்லக்கூடாது, அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாராம், எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம், அவர் கொஞ்சம் அவரோட பழக்க வழக்கங்களால், அதாவது நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல அவரோட பழக்க வழக்கங்களால் ரொம்ப ரூடா நடந்துக்குவாராம். 3 hours கழிச்சு தான் ஒரு ஒரிஜினலா என்ன ஸ்டேஜில் இருக்குன்ற நிலைமை அவருக்கே தெரியும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து இப்போ ஓப்பனாக சொல்கிறேன்னா எனக்கு சில விஷயங்கள் புரியுது. கானா வினோத் அவர்கள் ஒரு கட்டத்தில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்திருக்காரு. ஆனால் இந்த உலகத்தோட தலை சிறந்த விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஆண் அந்த குடும்பத்துக்காகவோ தன்னோட சூழ்நிலைக்காகவோ தான் பண்ணுற தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்க தப்புனால மற்றவங்க அஃபெக்ட் ஆகிறத புரிஞ்சு உணர்ந்து மாறிக்கணும்னு நினைக்கிறாருல்ல, அந்த குடும்பத்துக்காக இல்லை அவருக்காக அவர் சுற்றி இருக்கவங்களுக்காக இது தவறுங்கிறத ஒருத்தர் உணர்றாருல, தட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் சம்திங் எ ஹியூமன் கேன் டூ. இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதை கானா வினோத் பண்ணியிருக்காரு. ஐ ஹோல்ட் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆன் கானா வினோத் அண்ணா. அதை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஒரு யதார்த்தமாக இருந்தால் கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு தன்னோட குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற மனுஷன். இப்போது இவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கானா வினோத்துக்கு என்னோட குடும்பம் என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு, ஐ வாஸ் ஸ்ட்ரெஸ்ட் அவுட், என்னை இந்த சமுதாயம் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சுன்னு தன்னோட குடும்பத்து மேலேயும் சமுதாயத்து மேலேயும் பழியை தூக்கி போட்டு அதனால நான் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்குலாம் போயிட்டேன், அதனால என் குடும்பமும் கஷ்டப்பட்டுச்சு, சரின்னு போனா போதுன்னு வெளியே வந்தேன் அப்படின்ட்டு கானா வினோத் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், அது தப்பு தான், நான் இவ்வளோ தூரம் மோசமாக இருந்திருக்கேன் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு ஒரு தப்பை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு தைரியம் வருதுல்ல, அதுதான் தைரியம்.
தப்பாக மறைக்கிறதுக்கு கண்ட கருமத்தையும் பேசுவாங்க சில பேர். என்னண்ணே அண்ணா உங்களை சொல்லணுண்ணே, சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேண்ணே. அவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, திருஷ்டி பூசணிக்க மாதிரி சுற்றி உடச்சிட வேண்டியதுதான் வீட்டுக்கு முன்னாடி. என்ன பண்ணுறது வேறு? இந்த மாதிரி மெச்சூரான ஒரு டீட்டோட்டலாக ஒரு மெச்சூரான பர்சன் இந்த மாதிரி பர்சன் கூட போட்டால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அப்போ என்ன மண்ணாங்கட்டிக்கும் உள்ளே இருந்தீங்க? இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்தாலே எரிச்சல வருதுங்கிறீங்க. அப்போ நீங்கள் பெரிய டாக்டராச்சு, வெளியே வந்தால் உங்களுக்கு தான் இவ்வளோ ஃபேமஸ். வர வேண்டியது தானே வெளியே. பிக் பாஸ் இவனுங்க கூட என்னை போட்டீங்க, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் வெளியே வரேன் சொல்ல வேண்டியது தானே. காசுக்கு காசு வேணும், ஃபேமுக்கு ஃபேமு வேணும், மக்களையும் முட்டாளாக்கணும். வெளியே வந்து எவனாச்சும் ஒரு 18 லட்ச ரூபா எடுத்து போனோன்னா போறாமல் தாங்க முடியாமல் இந்த கதவு தானாக திறக்குது. ஐயோ இதை வாவி கீவி சுற்றுதான். போறாமல் தாங்க முடியாமல் வசப்பாடு நாங்கள் போய் என்ன 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 இளவியா இது அப்படின்னு இந்த படத்தை டைலாக் வரும்ல அந்த மாதிரி. காய்ஸ் முடிஞ்சிருச்சு காய்ஸ். இதையே பார்ட் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் போட்டு நான்லாம் எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் தாங்க. நானாவது எங்கள் அண்ணனை அடிக்கிறதாவது. என்ன க்யூட்டாண்டிங்க அவரு. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. என்ன உங்களோட கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபன்னாக இருந்துச்சு, என்னமோ நல்லா இருந்துச்சு, டைம் பாஸ் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. எங்கள் அண்ணன் நான் தாண்டா செய்வேன், எங்கள் அண்ணனை நான் தாண்டா எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன். அட்லிடா எங்கள் அண்ணன் தளபதினா நான் அட்லிடா செய்வேன்டா. செஞ்சு விட்டு அண்ணன் கரியரை முடிச்சு விட்டுருவோம்டா. சும்மா சொல்லிட்டு இருந்தேன். டட்டா சொல்லிக்கும் போது நாங்கள் மீட் பண்ணி டாட்டா.